ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழர் கலைகள் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஹெட்டிங் எந்த யூனிட்டுக்கு கீழே வருது அப்படின்னா யூனிட் 8க்கு கீழே வருது. ஓகேவா? யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் தமிழர் கலைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். இந்த பாடத்தை நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதுக்கு முன்னே நான் எத்திக்ஸ் புக்கில் இருந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற ஒரு வீடியோ, இந்த பாடம் நான் வீடியோஸாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா திருவிழாக்கள் அப்படின்ற பாடம் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தமிழர் கலைகள். ஓகேவா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கலைகள் 64. ஓகேவா? மொத்த கலைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 64. இது 64 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னா மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தில் கலைகள் மொத்தம் 64 இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கம்பர் என்ன சொல்லியிருப்பாரா அப்படின்னா கம்பராமாயணத்தில் ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். கலைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொது கலைகள், இன்னொன்று அழகு கலைகள். ஓகேவா? பொது கலைகள், அழகு கலைகள். இந்த அழகு கலைகளையும் 2ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா காட்சி இன்பம் தரக்கூடியது, கேள்வி இன்பம் தரக்கூடியது. ஓகேவா? காட்சி இன்பம், கேள்வி இன்பம். அதே மாதிரி அழகு கலைஞரை ஒரு தமிழ் அறிஞர் 5 வகையாக பிரிக்கிறார். ஓகேவா? அழகு கலைகளை 2 வகையாக பிரிப்பாங்க. மயிலை சீனி வேங்கடசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா அழகு கலைகளை, இதே அழகு கலைகளை 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நமக்கு கேட்கலாம், அழகு கலைகளை 5 வகையாக பிரித்தவர் யார், முத சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். ஓகே, இவர் என்ன அந்த 5 சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. ஓகேவா? கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. இந்த 5 பற்றியும் தான் இந்த பாடம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். கட்டடங்களை அழகுற அமைக்க மனை நூல்கள் இருந்தன. கட்டடங்களை டிசைனாக இன்னைக்கு கட்டுறாங்க. இது இன்னைக்கு தான் இப்படி டிசைனாக கட்டுறாங்களா அப்படின்னா கிடையாது. முன்னாடி காலத்தில் இருந்தே கட்டடங்களை ரொம்ப டிசைனாக அழகழகாக அமைச்சாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நூல் இருக்குது, மனை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மனை நூல்கள் இந்த அழகுகளை பற்றி சொல்லியிருக்கு. ஓகேவா? அதை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கட்டடங்களை அழகுற அமைக்க மனை நூல்கள் இருந்தன. நெக்ஸ்ட்டு நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம், இந்த கட்டடங்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த வரிகள் இளங்கோவடிகள் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ ஒவ்வொரு கலைகளாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன்று கட்டடக்கலை. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலை என்ன அப்படின்னா கட்டடக்கலை. கட்டடக்கலை அப்படின்னு பார்க்குறப்ப எப்படியெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் மாறி 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 வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எப்படியெல்லாம் டிசைனாக கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மர கட்டடங்களை வச்சு கட்டடங்களை அமைச்சாங்க. ஓகேவா? மர கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. மரங்களை, அந்த வுட் பீசஸை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்டடங்களை அமைச்சாங்க. மர கட்டடங்கள். பழங்காலத்தில் இருந்த மரங்களை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்டடங்களை அமைச்சாங்க. பழங்கால கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவையாக இருந்தன. பழங்கால கட்டடம் மரத்தால் கட்டப்பட்டவையாக இருந்தது. ஒவ்வொன்றா நம்ம என்னன்றதை பார்ப்போம். சிதம்பர நடராஜர் கோவிலில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாமே மரத்தால் கட்டப்பட்டதாக இருக்குது. ஓகேவா? சிதம்பர நடராஜர் கோவில் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம், சிதம்பர நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மர கட்டடங்கள் இயற்கை சீற்றத்தால் பழுதடைந்து விடும். இதனை தவிர்க்க செம்பு, வெள்ளி, பொன் தகடுகளில் கூரை வேந்தனர். ஓகேவா? மர கட்டடங்கள் அப்படின்றது இயற்கை சீற்றத்தால் சீக்கிரம் என்ன ஆயிரும் அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்
செம்பால, வெள்ளியால, பொன்னால என்ன செஞ்சாங்க அப்படின்னா கூரைகள் வந்து வேய்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் மரத்தால தான் கூரை வேய்ந்தாங்க, கோவில்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் மாறிடுச்சு. மரத்தால இருக்கக்கூடிய கட்டடத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சபாநாயகர் மண்டபம், சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருக்கக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட் பார்ப்போம். செங்கல் கட்டடங்கள். செங்கல் கட்டடங்கள் அப்படின்றதுக்கு கீழே கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த கோவில்கள் செங்கல் கட்டடங்களாக இருந்துச்சு. இதை மன்னர்கள் பராமரிச்சாங்க. ஓகேவா? ஓரளவுக்கு இது வந்து தாங்கும், நல்லாவே தாங்கும். ஆனாலுமே இந்த செங்கல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா இயற்கை சீற்றங்களால பழுதடைஞ்சிரும். அப்பப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா மராமத்து பணிகளை வந்து செய்வாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கோவில்ல, அதாவது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில், இந்த மாதிரி கோவில்கள் என்ன இருக்கும் அப்படின்னா வாயிற் காவலர்களா துவாரபாலகர்கள் இருப்பாங்க. ஓகேவா? வாயிற் காவலரோட பேர் வந்து என்னன்னா துவாரபாலகர்கள். ஓகேவா? துடி சூரபதுமனை வென்ற பின் கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடிய ஆடலோட பேரு தான் என்ன அப்படின்னா துடி. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நான் அங்கங்க வந்து என்னோட நோட்ஸ்ல வந்து எழுதியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறனால இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன். ஓகேவா? வாயிற் காவலர்களோட பேரு துவாரபாலகர்கள். துடி அப்படின்றது ஒரு நடனம். அது என்ன நடனம் அப்படின்னா சூரபதுமனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா கடலையே மேடையா வச்சு முருகன் ஆடி அந்த ஆட்டத்தோட பேரு தான் என்ன அப்படின்னா துடி. ஓகேவா? இப்போ நம்ம மர கட்டடங்கள் பார்த்தோம், செங்கல் கட்டடங்கள் பார்த்தோம். செங்கல் கட்டடங்கள் அப்படின்றது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தது. இதையும் மன்னர்கள் பராமரிச்சாங்க அப்படின்ற 2 பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் குடைவரை கோவில்கள் பார்க்கலாம். பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் கட்டின கோவில்கள் எல்லாமே குடைவரை கோவில்களா இருக்கும். ஓகேவா? குடைவரை கோவில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மலை அல்லது வந்து ஒரு குன்று அல்லது பாறை, இதை நல்லா கொடைஞ்சு கோயிலா கட்டுவாங்க. அது பேரு தான் குடைவரை கோயில்கள். ஓகேவா? முதல் குடைவரை கோயில்கள் நீண்ட அமைப்பு அல்லது நீண்ட மண்டப அமைப்புல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து மண்டப கோவில்கள், பாறை கோயில்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? முத அந்த குடைவரை கோயில்களை எப்படி கட்டுனாங்க? நீளமா இருக்கிற மாதிரி கட்டுனாங்க. அதனாலேயே இந்த நீண்ட மண்டப அமைப்புக்கு மண்டப கோவில்கள், பாறை கோவில்கள் அப்படின்னு சொல்லி பேரு. நெக்ஸ்ட் முற்கால பாண்டியர்கள் அப்படின்றதுல பார்ப்போம். பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில்கள் முதல் குடைவரை கோவில்கள், அதாவது முற்கால பாண்டியர்கள் காலத்துல இருந்த முதல் குடைவரை கோவில்களா இருக்கு. ஓகேவா? இந்த பாண்டியர்களோட இந்த குடைவரை கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்கழுக்குன்றம், கழுகுமலை, திருமயம், கன்னியாகுமரி, குன்றக்குடி, இந்த இடங்களெல்லாம் பாண்டியர்களோட குடைவரை கோவில்கள் இருக்கு. ஓகேவா? முற்கால பாண்டியர்கள் காலத்திலேயே குடைவரை கோவில்கள் வந்துருச்சு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். நெக்ஸ்ட் ஒற்றைக்கல் கோவில், ஒரே கல்லால் ஆனது. ஓகேவா? மேலே இருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் எல்லாமே ஒரே கல்லாலேயே இந்த கல்லை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கோவிலை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இது ஒற்றைக்கல் கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய மகிஷாசமர்த்தினி கோவில். ஓகேவா? இது இன்னைக்கு வரைக்கும் முற்று பெறாம இருக்கு. ஓகேவா? அது கட்டிட்டு இருக்கப்பயே அந்த வேலை வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்குமே அது முற்று பெறாம இருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கக்கூடியது மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய மகிஷாசமர்த்தினி கோவில். நெக்ஸ்ட் கற்றளிகள், கற்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்து சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்பட்ட கோவில்கள். அந்த கட்டப்பட்ட அந்த கட்டடங்களை எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்றளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கற்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்து சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்பட்டது கற்றளிகள். காலத்தால் முற்பட்டவையாக இருந்துச்சு இந்த கற்றளிகள் எல்லாமே. இது எங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கு, நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இந்த ஊர்கள்ல எல்லாம் காணப்படுது. ஓகேவா? எங்கெங்க மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இந்த இடங்கள்ல எல்லா இடங்களையும் கற்றளிகள் இருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளிகள் அமைக்கும் முறை ஏற்பட்டது. அப்ப கற்றளிகள் அமைக்கக்கூடிய முறை யாரோட காலத்துல ஏற்பட்டது அப்படின்னா நரசிம்மவர்மன் காலத்துல, கிபி 7ஆம் நூற்றாண்டுல. கிபி 8ஆம் நூற்றாண்டில் கற்றளிகள் தோன்றின. ஓகேவா? கிபி 8வது நூற்றாண்டுல கற்றளிகளை அமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நூற்றாண்டுல நரசிம்மவர்மன் காலத்துல இந்த முறை ஃபர்ஸ்ட் வந்துச்சு. 8வது நூற்றாண்டுல நல்லாவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கற்றளிகளை அமைக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கட்டடை கலைகளுக்கு கீழே பிற்கால சோழர்களை பத்தி பார்க்கலாம். செங்கற்களால் ஆன பழைய கோவில்களை கற்றளிகளாக மாற்றினர். செங்கற்களால் ஆன பழைய கோவில்களை என்ன செய்வாங்க அப்படின்னா கற்றளிகளா மாத்தினாங்க இந்த பிற்கால சோழர்கள்.
நெக்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் சைடில் எழுதியிருக்கேன், அது என்னன்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் எது அப்படின்னா தாராசுரம். ஓகேவா, அகழ்வாய்வு அங்கே வந்து மேற்கொள்ளப்படலை. அங்கே நிறைய சான்றுகள் கிடச்சிச்சு, அதை நிறைய வந்து அங்கே முக்கியமான கோவில்கள் இருக்குது. ஆனாலும் அங்கே அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படாத ஒரு இடமா வந்து தாராசுரம் வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உயர்ந்த விமானம் கொண்ட ஒரு கோவில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில். என்ன கோவில்? தஞ்சை பெரிய கோவில். நெக்ஸ்ட் திராவிட கட்டடக்கலையை பற்றி பார்க்கலாம். இந்திய கோவில் கட்டடக்கலையை 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா, நாகரம், வேசரம், திராவிடம். இந்திய கோவில் கட்டடக்கலையை 3ஆக பிரிக்கலாம். நாகரம், வேசரம், திராவிடம். ஃபர்ஸ்ட் ஒன்று நாகரம். சிகரத்தின் 4 பக்கங்கள்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா 4 பக்கங்களுமே இருக்கும். சிகரத்தில் 4 பக்கங்களும் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சதுர வடிவத்தில் இருக்கும். சதுர வடிவத்தில் விமானம் வந்து இருக்கும். அது நாகரம். ஓகேவா, சிகரத்தின் 4 பக்கங்களும் சதுரமாக இருக்கும், அது விமானம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நாகரம். இது வேசரம் அப்படின்னா வட இந்திய கட்டடக்கலை பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் விமானம் வந்து இருக்கும். ஓகேவா, சிகரம் எப்படி இருக்கும்? வட்ட வடிவில் இருக்கும். மத்திய இந்தியாவில் பௌத்த கட்டிடக்கலைகள் இந்த வேசரம் அப்படின்ற அந்த வடிவத்தில் வந்து இருக்கு. மத்திய இந்தியாவில் பௌத்த கட்டிடக்கலைகள் வேசரம் அப்படின்ற வடிவத்தில் இருக்கு. நாகரம் அப்படின்னா சதுரம், வேசரம் அப்படின்னா வட்டம். ஓகேவா, இப்போ திராவிட கட்டடக்கலையை பற்றி பார்க்கலாம். சிகரம் 8 பட்டை அமைப்பில் இருக்கும். ஓகேவா, சிகரம் எப்படி இருக்கும்? 8 பட்ட அமைப்பில் இருக்கும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த திராவிட கட்டடக்கலை பாணியை கொண்டதாக இருக்கும். தென்னிந்திய கோவில் கட்டடக்கலையாக அந்த திராவிடம் வந்து இருக்கு. வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை காணப்படக்கூடிய கோவில்கள் எல்லாத்துலேயும் திராவிடர்களோட இந்த கட்டடக்கலை பாணி தான் இருக்கு. திராவிட கட்டடக்கலை பாணி இருக்கு. ஓகேவா, நாகரம் அப்படின்னா சதுரம். ஓகேவா, சிகரம் வந்து சதுரமாக இருக்கும். வேசரம் அப்படின்றது சிகரம் வட்டமாக இருக்கும். திராவிடம் அப்படின்றது 8 பட்டை அமைப்பில் வந்து இருக்கும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம விமானம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம்ல. அப்போ விமானம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். விமானம் கற்ப கிரகம் இருக்கும். அந்த கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய பிரமிடு தான் விமானம். ஓகேவா, இது ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. என்னென்னு அழைக்கப்படுது? ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சடங்க விமானம் 6 உறுப்புகளை கொண்டது. ஓகேவா, இந்த 6 உறுப்புகளையும் நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விமானத்துக்கு மேலேயும் ஒரு கலசம் வந்து இருக்கும். சோழர் காலத்துல விமானம் மிக உயரமாக அமைக்கப்பட்டது. கேள்வி வந்து கேட்கலாம், யாருடைய காலத்துல விமானம் மிக உயரமாக அமைக்கப்பட்டது அப்படின்னா சோழர்களோட காலத்துல தான் விமானம் மிக உயரமாக அமைக்கப்பட்டது. ஓகேவா, அப்ப விமானம்னா என்னது? கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு. இந்த இடத்துல சைடில் ஒரு குட்டி படம் வந்து போட்டிருப்பேன். கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரமிடை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சடங்க விமானம். மொத்தம் 6 உறுப்புகளை கொண்டது. இந்த 6 உறுப்பையுமே மனிதனோட உடல் உறுப்புகளோட கம்பேர் பண்ணுறாங்க. விமானத்துக்கு மேலே ஒரு கலசம் வந்து இருக்கும். மிக உயரமான விமானங்கள் சோழர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது. ஓகேவா, அந்த 6 உறுப்பு என்ன, அந்த 6 உறுப்பும் எந்த உடல் பாகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று அதிட்டானம். ஓகேவா, அதிட்டானம் அப்படின்றது பாதம், பித்தி அப்படின்றது கால், பிரஸ்தரம் அப்படின்றது தோல், கண்டம் அப்படின்றது கழுத்து, சிகரம் அப்படின்றது தலை, ஸ்தூபி அப்படின்றது மகுடம். ஓகேவா, அதிட்டானம் அப்படின்னா பாதம், பித்தி அப்படின்னா கால், பிரஸ்தரம் அப்படின்னா தோல், கண்டம் அப்படின்றது கழுத்து, சிகரம் அப்படின்னா தலை, ஸ்தூபி அப்படின்றது மகுடம். ஓகேவா, நெக்ஸ்ட் மேல 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோவிலின் விமானம் கருவறையின் மீது கட்டப்பட்ட அந்த அமைப்பு தான் கோவிலின் விமானம். ஓகேவா, இதுல எல்லாத்துலேயும் ஆதாரமான இசையா இருக்கக்கூடியது தாரம். இது என்னன்றதை நம்ம இசைக்கலையை பத்தி படிக்கிறப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல ஏன் நோட் பண்ணியிருக்கேன்றதை நம்ம அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கோபுரம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கோபுரம். முதல் சிறு கோபுரம் அமைத்தவர் ராஜசிம்மன். ஓகேவா, முதல்ல சிறு கோபுரம் அமைத்தவர் யாரு அப்படின்னா ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் அவர் தான் வந்து யார் அப்படின்னா ராஜசிம்மன். இவர் கட்டின ஒரு கோவில் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம். ஓகேவா, காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டினது 2ஆம் நரசிம்மவர்மன்
என அழைக்கப்பட்ட ராஜசிம்மன் அவர்கள். ஓகேவா. மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கியவர் கிருஷ்ணதேவராயர். மிக உயரமான கோபுரங்களை அமைக்க தொடங்கினவர் கிருஷ்ணதேவராயர். இந்த உயரமான கோபுரங்கள் எல்லாமே ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். ராஜகோபுரம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், காளஹஸ்தி, திருப்பதி, ஸ்ரீசைலம் இந்த இடங்கள்ல எல்லாம் ராஜகோபுரம் வந்து இருக்கு. இப்போ இந்த இடையில பென்சில்ல எழுதியிருக்கேன், இந்த பென்சில்லையோ அல்லது வேற கலர்லயோ எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த பாடத்துல இருக்காது. பட் வந்து இது ரிலேட்டடா நான் எங்கேயாவது நான் படிச்சிருந்திருப்பேன்ல, அதை எல்லாமே நான் நோட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருப்பேன். ஓகேவா. இந்த இடத்துல ராயகோபுரம் அப்படின்றது, இந்த ராஜகோபுரம் அப்படின்றது இந்த புக்கில் வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம்னு இருந்துச்சு. இது தவிர்த்து வேற எங்கெல்லாம் ராயகோபுரம் இருக்கு அப்படின்னா காளஹஸ்தி, திருப்பதி, ஸ்ரீசைலத்துலாம் இருக்கு அப்படின்றத நான் படிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து பென்சிலை வந்து நோட் பண்ணியிருப்பேன். இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ கோபுரம் அப்படின்னு பார்க்குறப்ப சிறு கோபுரம் அமைத்தவங்க யாரு, உயர்ந்த கோபுரம் அமைத்தவங்க யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பல்லவர் கால கட்டடக்கலைகளை பற்றி பார்க்கலாம். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக வச்சு தான் 300 ஆண்டுகள் ஆட்சி வந்து செஞ்சாங்க. இவர்களின் காலத்தில்தான் குடைவரை கோவில்கள் அதிகமாக கட்டப்பட்டது. ஓகேவா. யாரோட காலத்துல குடைவரை கோயில்கள் அதிகமா கட்டப்பட்டுச்சு? பல்லவர்கள் காலத்துல. ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்ல என்ன செய்வாங்க? கொடைவாங்களா. அப்ப பல்லவர்கள் காலத்துலதான் அதிகமான குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பல்லவர் கால மாமல்லபுர கடற்கரை கோவில் உலக புகழ் பெற்றது. நமக்கு தெரியும் மாமல்லபுர கடற்கரை கோவில் அப்படின்றது உலக அளவுல ரொம்ப புகழ் பெற்றது. இது பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்டது. சாளுவன் குப்பம் குகை கோவில், யாழியின் முகம், வெளிமுக அமைப்பு, இப்ப புலிக்குகை அப்படின்னு சொல்லி இது வந்து அழைக்கப்படுது. ஓகேவா. சாளுவன் குப்பம், குகை கோவில், யாழியின் முகம், இது எல்லாமே எப்படி, இந்த யாழியோட முகம் வந்து வெளிமுகப்பா வந்து இருக்கும். இப்ப வந்து இதை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா புலிக்குகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே பல்லவர்கள் கால கட்டடக்கலைக்கு நம்ம உதாரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பாண்டியர் கால கோவில்களை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குடைவரை கோவில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவங்க பாண்டியர்களும். அதுல இவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய கோவில் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். ஓகேவா. பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். பிள்ளையார்பட்டியில கழுகுமலையில இருக்கக்கூடிய இந்த வெட்டுவான் கோவில் ஒற்றை கற்றளிக்கு ஒரு சான்றாக உள்ளது. இந்த வெட்டுவான் கோவில் எங்க இருக்குன்னா தூத்துக்குடியில இருக்கு. குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டியில இருக்கு. கழுகுமலையில இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில் இந்த ஒற்றை கற்றளிக்கு சான்றாக இருக்கு. ஓகேவா. இந்த கோவில் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையோட மேலிருந்து கீழ் வரைக்கும் அப்படியே கொடைஞ்சு அமைக்கப்பட்டது தான் இந்த கோவில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில் தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படுகிறது. ஓகேவா. கழுகுமலை வெட்டுவான் கோவில் தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஓகேவா. இது டிஎன்பிஎஸ்சியில கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். கழுகுமலை வெட்டுவான் கோவில தென்னகத்து எல்லோரா அப்படின்றத சொல்றாங்க. அதாவது தென்னகத்து எல்லோரா எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முன்னாடி. சோழர் கால கோவில்கள் பல தலங்களை கற்றளிகளாக மாற்றியவர்கள் சோழர்கள். ஓகேவா. நிறைய தலங்களை கற்றளிகளா மாற்றினாங்க. செம்பியன் மாதேவி பல தலங்களை கற்றளிகளாக மாற்றினார். நிறைய பேர் மாற்றினாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா செம்பியன் மாதேவி. இவங்களும் பல தலங்களை கற்றளிகளா மாற்றியிருக்காங்க. சோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ராஜராஜ சோழனை பத்தி படிக்கணும். அதே மாதிரி ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் கட்டடக்கலைக்கு நிறைய சிறப்புகள் வந்து செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழன் தஞ்சையில பெரிய கோவிலை கட்டினாரு. ஓகேவா. அது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா. தஞ்சை பெரிய கோவில் அது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேர் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா தென்னகத்தின் மேரு. ஓகேவா. தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படக்கூடியது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம் தென்னகத்து எல்லோரா அப்படின்னா அது கழுகுமலை வெட்டுவான் கோவில். இதே இது தென்னகத்து மேரு அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் உடைய விமானங்களையும் கொண்டதாக உள்ளது. ஓகேவா. 216 அடி உயரம் கொண்டதாகவும் 13 அடுக்குகளை உடையதாகவும் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இது ரெண்டுமே நம்ம தமிழ் எண்களோட ஒப்பிட்டு வரக்கூடிய எண்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். மொத்தம் நமக்கு உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. ஓகேவா? அக்கு அப்படின்னு ஒண்ண சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை? 13. அப்போ உயிரெழுத்துக்கள் ஒரு ஆயுத எழுத்து மொத்தம் சேர்ந்து எவ்வளவு? 13. அந்த 13 அடுக்குகளை மீன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா 216 அடி உயரம்னு சொல்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. 12, 18 ஈரட்டா எத்தனை? 16 மீதம் 1 ஓரட்டு 8 1 9 ஓரன் 2 ஓரன் 1 அப்ப எத்தனை வருது? 6 1 2 216 வருதா? அப்ப உயிர்மெய் எழுத்துக்களை மீன் பண்ற மாதிரி இதோட உயரம் இருக்கு. அடுக்குகள் உயிரெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இதையும் நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சு கூட இந்த நம்பர்ஸை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 13 அடுக்குகளை உடையதாகவும் உள்ளதுதான் எது அப்படின்னா இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். நெக்ஸ்ட் இதுல 2 வாசல் வந்து இருக்கும். முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? இந்த கோவில்ல 2 வாசல் இருக்கு. முதல் வாசல் 2வது வாசல்னு சொல்லுவாங்க. முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ராஜராஜேஸ்வரம். 2வது வாசல் ராஜராஜன் திருவாசல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல், 2வது வாசல் ராஜராஜன் திருவாசல். நெக்ஸ்ட் எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடைக்கல் கோபுரத்தில் உள்ளது. ஓகேவா? எண்கோண வடிவத்திலான சிகரம் தான் இந்த கோவிலுக்கு மேலே இருக்கு. அதோட வெயிட் மட்டுமே 80 டன் எடை உடையதா இருக்கு. நெக்ஸ்ட் தஞ்சை பெரிய கோவிலானது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? யுனெஸ்கோ தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது எந்த வருடம் அப்படின்னா 1987. 1987 987. ஸோ இந்த நம்பரை வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மிக உயரமான விமானத்தை உடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், திரிபுவனம், கடம்பேஸ்வரர் கோவில். ஓகேவா? இந்த 3 கோவிலுமே மிக உயரமான விமானத்தை உடைய கோவில்கள். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று தஞ்சை பெரிய கோவில். இது எவ்வளவு அடி உயரம் கொண்டது? 216 அடி உயரம் கொண்டது தஞ்சை பெரிய கோவில். இதை கட்டுனவர் முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேவா? அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது 170 அடி உயரம் கொண்டது. இதை கட்டுனது முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா? கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம் கொண்டது. இதனை கட்டுனது முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் எதற்காக கட்டினாரா அப்படின்னா கங்கை மீது படையெடுத்து அதை வெற்றி வந்து பெற்றிருப்பாரு. அந்த சின்னமா தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது. 3வது திரிபுவனம் கம்பேஸ்வரர் கோவில், கடம்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 126 அடி உயரம் கொண்டது. ஓகேவா? இந்த 3வது கோவிலை கட்டினவர் யார் அப்படின்னா 3ஆம் குலோத்துங்க சோழன். ஓகேவா? திரிபுவனம் கடம்பேஸ்வரர் கோவில் 126 அடி உயரம் கொண்டது. 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டிய ஒரு கோவில் தான் இந்த திரிபுவனம் கம்பேஸ்வரர் கோவில் அல்லது கடம்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ மிக உயரமான விமானத்தை உடைய கோவில்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தஞ்சை பெரிய கோவில், 2வது கங்கை கொண்ட சோழபுரம், 3வது திரிபுவனம் கடம்பேஸ்வரர் கோவில். அதோட உயரம் எவ்வளவுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 216, 2வதுக்கு 170, 3வதுக்கு 126. அதே மாதிரி எந்தெந்த மன்னர்கள் கட்டினாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ சோழர்கள் கால கோவில்கள் பார்த்தோமா. நெக்ஸ்ட் விஜயநகர மற்றும் நாயக்க அரசுல இருந்த கோவில்களை பத்தி பார்க்க போறோம். விஜயநகர நாயக்க அரசுல விமானம் வந்து ரொம்ப சின்னதா கட்டியிருந்தாங்க. கோபுரங்களை ரொம்ப பெருசா கட்டியிருந்தாங்க. ஓகேவா? விமானம் சின்னதாகவும் விமானம் சிறியதாகவும் கோபுரம் மிக பெரியதாகவும் கட்டப்பட்டு இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா மதுரை நாயக்கர் மஹால், 1000 கால் மண்டபம், இது எல்லாமே விஜயநகர முக்கியமா நாயக்க அரசர்களோட முக்கிய சின்னங்களா இருக்கக்கூடியது இவை. ஓகேவா? அப்ப கட்டடக்கலை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம எதுல இருந்து படிக்கணும்? மரத்தால் ஆன கட்டடங்களை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் கொடைஞ்சு கட்டினாங்க. கற்றளிகள் இருந்துச்சு. அதுல பாண்டியர்களோட பங்கு என்ன, சோழர்களோட பங்கு என்ன, இதுக்கிடையில திராவிட கட்டடக்கலைகள்னா என்ன, பல்லவர்களோட அந்த கலைகள் வந்து என்ன, இந்த கட்டட கலையில இந்த விமானத்துல 6 உறுப்புகள் வந்து இருக்கும். அது எந்த பாகத்தோட
கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் வந்து கட்டடக்கலைக்கு கீழே வந்து இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி எவ்வளோ ப்ரீஃபாக பார்த்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த சிற்பக்கலையில் இருந்து நம்ம பார்க்கணும். சிற்பக்கலை, இசைக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஓகேவா? இதோட நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த பகுதியில் வந்து நான் 2 சிம்பிளான முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட அதே கொஸ்டின்ஸை வந்து கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. 2மே ஒரே கமெண்ட்டில் 2மே கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து வர்றவங்க அந்த ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படக்கூடியது எது? தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படக்கூடிய கோவில் எது? 2வது கொஸ்டின், தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படக்கூடியது எது? தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படக்கூடியது எது? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.